லலிதா, லலிதா, நீ இந்த பக்கமா போனதை பார்த்தேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்க்கா. என்னக்கா சிரிக்கிற? நான் எடுத்துட்ட லட்சியம் ஒரு அளவுக்கு நிறைவேறி போறதான் நினைச்சு ஒரு முடிவெடுத்தேன். மறுபடியும் வேலைக்கு போறதானே சொல்றேன். நான் உன்னை விட மாட்டேன். இனிமே குடும்பத்தை காப்பாத்துறது என்னுடைய பொறுப்பு. ஆனா இன்னும் ஒன்னே ஒண்ணு. என்னது? அதை நிறைவேற்றுறது உன்னுடைய பொறுப்பு. என்ன? நான் ஒரு பொண்ணு நேசிக்கிறேன் லலிதா. ஆஸ்பத்திரிக்கு ஆத்துக்குமே நேரம் சரியா இருக்குமே, இதுக்கெல்லாம் கூடவா நேரம் கிடைச்சது? யார் அந்த பொண்ணுன்னு கேள. யாரு? நம்ம தாசில்தார் ஆத்து பொண்ணு உஷா. அந்த வழக்கா? இப்ப குதிராட்டா இருக்கா. நீதான்க்கா அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். சரி, கல்யாணத்தையே நடத்தி வைக்கிறேன்டா. இந்த காலத்துல சிறுசுகள் ஒத்த லவ் பண்ணிக்கிறது எவ்வளவு சௌரியமாக பார்த்தா பெத்தவாளுக்கு வரம் தர சங்கடம் குறையாது. நான் தெய்வ சங்கல்பம். உங்க பொண்ணு லலிதாவோட சங்கல்பம் சொல்லுங்க. லக்னவத்திரிக்கு மாத்திக்கலாமே? ஓ, பேஷா மாத்திக்கலாம். என்னது என்ன இல்லாத தாய்ப்பா, அத்தை இல்லாத நிச்சயதார்த்தமா? வர்த்தடுக்க ஆக வேண்டாமா? எங்க ஜாதகத்தை? எங்க ஆத்து பொண்ணு மாப்பிள்ளையோட ஊருக்கு போயிருக்கா. அத்தை இல்லாத குறையாவே இருக்குமா? அச்சோ, அம்மா இருந்தா இந்த நிச்சயதார்த்தமா நடக்காது. என்னடி வளர்ற அசடு? ஆமா, தடுத்து நிறுத்திருப்பா. ஏன்னா யாகுவா நான் லவ் பண்றேனே. பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டானே. ஆமா, நல்லா இருக்கா நோக்கு? இதுக்காக பொண்ணு மாப்பிள கூட கட்டி சாத்தா ஊட்ட மாதிரி என்ன கூட அனுப்பினடா. எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணிருக்கேன். அதெல்லாம் இல்ல சார், யாரும் ஆசைப்பட்டா உடனே நிச்சயம் பண்ணி. ஏண்டி நீனும் ஆசைப்படலையா? ஆமா, ஆசைப்பட்டேன். நேக்கு எத்தனை ஆசை இருந்தது? அச்சோ, அசட அசட வாய் முடிச்சு பேசாம இரு. மீனுக்கும் தியாவுக்கும் ஒரு முடிச்சு பண்ணணும். நீ எத்தனை நாள் ஆசைப்பட்டேன்? டாக்டர் மாப்பிளையா வரணும்னு அம்மா கொள்ள ஆசை. நானும் பரவாயில்ல. கர்மம் வரணும். நீ இங்க இருந்தா இன்னும் உலக போ. இந்த பார் லலிதா, நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்கப்படாது. என்னத்த உணர்ற? தடுத்து நிறுத்தி ஆகணும். அது எப்படி முடியும்? இது தாசில்தார் ஆத்து சம்பந்தம். தாசில்தாரா இருந்தானா அவன் தாத்தாரா இருந்தாங்க. நீதான் ஆம்பளை நாளே மறுத்து போனவளாச்சே. என்ன சொல்றது? சொல்லி கல்யாணத்தை நிறுத்த வச்ச. எதையாவது சொல்லு. பொய் சொல்ல சொல்றா? நோக்கெல்லாம் புதுசா? 400 500 சம்பளம் வாங்கிட்டு 1000 1500 சொல்றவளுக்கு இதெல்லாம் பெருசா? உன் ஜாதகம் இப்ப என் கையில. உடனே கல்யாணத்தை நிறுத்து. கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னமோ செஞ்ச, எப்படியோ கஷ்டப்பட்ட, எல்லாரையும் காப்பாத்துறேன். ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். பால் பொங்கி வரும்போது பள்ளி விழுந்த மாதிரி எதையாவது பண்ணிடாதீங்க. அப்ப தியாகம் என் பொண்ணுக்கு பண்ணி வையே. செய்யறேன், எப்படியாவது செய்யறேன். அவசரப்பட்டு குருவி கூட்ட கலைச்சிடாதீங்க. இவ்வளவோ கஷ்டப்பட்டு கட்டது. கிரிஜா, என்னக்கா? மனசு குழப்பமா இருக்கும் போதெல்லாம் சுவாமி மேல பாட சொல்வாரு அப்பா. அந்த மாதிரி எனக்காக ஒரு பாட்டு பாடுவியா கிரிஜா? சரிக்கா. பாவியே கண்ட வண்ணம் பரமனா அத்தனார்க்கு அடுத்ததென்னோ. நீ ஊருக்கு வந்துட்டதாக கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷப்பட்டோம். கோயிலுக்கு போய் உன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தான் உன்னை வந்து பார்க்கலாம்னு நினைச்சோம். அர்ச்சனை பண்ணிட்டோம். தங்கவேலு, எங்களுக்கெல்லாம் மறுஜென்மமே எடுத்தது மாதிரி இருக்கப்பா. சந்தோஷமா இருந்த உங்க குடும்பம் பிரியறதுக்கு நாங்க காரணமா இருந்துட்டோம். நடந்து போன விஷயம் அதெல்லாம் ஏன் இப்போ? ஆமா, நீ லலிதாவை எங்க பார்த்த? லலிதாவியா? அவளை
நான் எங்கேயுமே பார்க்கலையே. பார்க்கலையா? பார்க்கவே இல்லை. லலிதாவை பத்தி பேசுறது தங்கவேலுக்கு பிடிக்கலன்னு தெரியுறது. அப்புறம் ஏன் பேசுறேன்? சரி, நாங்க புறப்படுறோம். உடையார் வா, நாங்க வா. வாங்க சாமி. பாத்தேடா, பேச்சு வாக்குல பிரசாதத்தை கொடுக்கவே மறந்துட்டேன். கொடுத்து வந்துடுறேன். லலிதாவை நீ சந்திக்கவே இல்லைன்னு நீ ஏன்டா சொன்ன? அவளை நான் பார்க்கல, அதனால சொன்னேன். நீ சந்திக்கலன்னு சொல்றது பொய். இல்லப்பா, இல்ல, நீ எதையோ மறைக்கிற. அவ வந்து சொல்லித்தாண்டா நீ உயிரோட இருக்கிற விஷயமே எனக்கு தெரியும். இல்லப்பா, அவளை நான் சந்திக்கவே இல்லை. நீ ஏன்டா மறைக்கிற? அவளே எல்லாத்தையும் சொல்லியாச்சுடா. சொல்லிட்டடா? ஆமா. என்ன மன்னிச்சிருக்கப்பா. வெறிய தீர்த்துக்க நான் அலைஞ்சது என்னமோ உண்மைதான். ஆனா வேசியா லலிதாவையே சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த கேவலமான வாழ்க்கையை அவளே வாழ்ந்துகிட்டு இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. நான் செத்தேன்னு சொன்னதும் போய், அவ வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்றதும் போய். அது ஒரு வாழ்க்கையா? தங்கவேலு, என்னடா சொன்ன? உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போயிருக்கே. அப்புறம் என்ன? அவளை அப்படித்தான் பார்த்தேன், பேசினேன், வேதனை கதையெல்லாம் கேட்டேன். தங்கவேலு, பார்த்தேன், பேசினேன். இது போராதா உங்களுக்கு? அவர் அத்தனை சுருக்குமா சொன்னதுக்கு இவ்வளவு விளக்கம் இருக்காடா தங்கவேலு? அவ்வளவுதான் சொன்னடா. உளறிட்டம்பா, உளறிட்டேன். நாட்டை காக்கிறவனா நம்பினவர் ரகசியத்தை காக்க முடியல. உளறிட்டு போதும் போதும். நல்ல வேலை இது அவங்க இருக்கிறப்ப வளராம போனியே. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன். தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன். தர்ப்பணம் பண்றீங்களா? என் பொண்ணு செத்து போயிட்டா தெரியுமோ உனக்கு?